அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு தொழிலை பற்றின ஒரு முக்கியமான செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னு சொல்லலாம். அது என்ன மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதினா ஆயில் தயாரிக்கிற வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன். அதாவது ஒரு 4லேருந்து 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எசென்சியல் ஆயில் நாம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்தேன். இந்த புதினா ஆயில் எப்படி மேக் பண்ணுறதுன்னா, ரெண்டு பொருளை வச்சு தான். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த புதினா, இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற நல்ல தண்ணி. டிஸ்டிலேஷன் முறையில் நாம் எப்படி ஃபில்டர் பண்ணி இந்த ஆயில் எடுக்கிறது அப்படின்னு சிம்பிளான வழியில் பார்த்திங்கன்னா இந்த தொழில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். இது எப்படி சிம்பிளான முறையில் நம்ம மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்னொரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசென்சியல் ஆயில் மேக்கிங் வீடியோ. இந்த எசென்சியல் ஆயில் மேக்கிங் வீடியோ அப்படின்றது தான் இருக்கிறதுலே பேஸான ஒன்று, அதாவது பேஸான ஒரு வீடியோ. இந்த ஆயில் எல்லாமே எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, அதாவது இந்த புதினாக்கு நான் சொல்லியிருந்தேன், புதினா ப்ளஸ் குடி தண்ணி, இது மட்டும்தான். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வச்சு பண்ணலாம், துளசி வச்சும் பண்ணலாம், வேறு ஒரு மூலிகை இலைகளை வச்சும் பண்ணலாம். இந்த மாதிரி பல விதமான ஆயில்களை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எசென்சியல் ஆயில் மேக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ போட்டதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தேங்க. இந்தியன் நியூஸ் பேப்பர் எடுத்து நான் பார்த்ததில்ல. அதில் பார்த்திங்கன்னா மென்தால் ஆயிலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதோட சப்ளை டிமாண்ட் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் போட்டிருந்தாங்க. சரி, நியூஸ் பேப்பரில் எப்போயுமே ஒரு பொருளை பற்றி போட்டிருந்தா, அதுவும் இவ்வளோ பெரிய ஆர்டிக்கலை போட்டிருந்தா கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் லாஸ்ட் டைமாக இதை பார்த்துட்டு நான் செக் பண்ணப்போ, ஷேர் மார்க்கெட்டோட ப்ரைஸை நான் செக் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 மாதமாக இதோட ரேட்டெலாம் பார்த்திங்கன்னா கூடிக்கிட்டே இருக்குது. சடனாக பார்த்திங்கன்னா 7% வரை அதிகமாகிடுச்சு. இனி வரும் காலங்களில் இது 12% வரையும் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமாடிட்டி மார்க்கெட்டில் அந்த அனலைஸ் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த அனலைஸ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை அண்ட் டிமாண்ட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த அனலைஸ் அப்படின்றது வரும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவு தான் ஏதாவது ஒரு ஃபேக்கான நியூஸ் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும். கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான நியூஸ் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இல்லை அப்படி தான் நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி யாராவது தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 50 ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இது சடனாக 57 ரூபா அப்படின்ற ரேட்டு கூடியிருக்கும். அது மட்டும் இல்லை, இனி வரும் காலங்களில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கூடிக்கிட்டே போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி இந்த மென்தால் ஆயிலோட அந்த டிமாண்ட் அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்குது அப்படி தான் போட்டிருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் கூகுளில் போங்க. கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு போட்டாலும் சரி, இல்லை இந்த மென்தால் ஆயில் அப்படின்னு போட்டாலும் சரி, இல்லை மின்ட் ஆயில் அப்படின்னு நீங்கள் போட்டாலும் சரி, உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ இந்த 3 வகையில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கூகுளில் வேணாலும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். அதோட ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா டோட்டலாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த நியூஸ் பேப்பரோட அந்த ஆர்டிக்கல் போட்டாலும் இருக்கலாம். அது காமிக்கும், கண்டிப்பாக காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, அந்த ஆர்டிக்கலில் பார்த்திங்கன்னா இதோட டிமாண்ட் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குது, சப்ளை டிமாண்ட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, இதோட ப்ரைஸ் எவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அது ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ தூரத்துக்கு அஃபெக்ட் ஆகிருக்குது அப்படின்றது நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த தொழில் பார்த்திங்கன்னா கரெக்டானதாக இருந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். நான் மற்றவங்க மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேக்காக சொல்கிறதுக்கான ஆட்கள் நான் இல்லை. ரெண்டாவது, தம்ப்நெயிலில் கோடிக்கணக்கில் லாபம் வரும், லட்சக்கணக்கில் லாபம் வரும், லிட்டரு இவ்வளோ தூரத்துக்கு போகும், லிட்டரு அவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படிலாம் சொல்கிற மாதிரி நான் எந்த தம்ப்நெயிலுமே போட்டதே கிடையாது. எது போட்டாலும் சரி, சாதாரணமாக ஒரு பீஸுக்கு உங்களுக்கு 5 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒரு பீஸுக்கு 15,000 கிடைக்குமான்னு சரி, அந்த பொருளுக்கு உண்டான ரேட்டை பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ஜென்யூனாக கொடுத்துருப்பேன். அந்த விலையில் நிரூபிக்கிறதுக்கான ஒரு தொழில் தான் பார்த்திங்கன்னா இந்த மின்ட் ஆயில் பிஸ்னஸ், இந்த எசென்சியல் ஆயில் பிஸ்னஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தது. ஸோ ஃப்யூச்சரில் என்ன கரெக்டாக நடக்கும் அப்படின்றத அன்றைக்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு பிடிச்சிருந்து நான் போட்ட ஒரு வீடியோ அப்படின்னு தான் சொல்லுவேன். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸாக இருக்கும். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்களே தேடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்பிளேலையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். கடந்த 3 மாதத்தில் எந்த அளவுக்கு கூடி இருக்குது, குறைஞ்சிருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த அப் அண்ட் டவுன் லிஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எசென்சியல் ஆயில் மேக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மின்ட் ஆயில் மேக்கிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் 2 வீடியோமே கட்டாயமாக பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா குங்குமப்பூவை காளான் முறையில், அதாவது காளான் நம்ம எப்படி வீட்டில் வச்சு வளர்க்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குங்குமப்பூவை வளர்க்குறதுக்கான ஒரு ரிசர்ச் பார்த்திங்கன்னா நடந்துச்சு. ஸ்ரீநகரில் நடந்துச்சு.
அதாவது அங்கே ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகரில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இந்த மாதிரி ஒரு சாம்பிள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, ஒரு ரிசர்ச் வந்து பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த 2 பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா காளான் மாதிரி இந்த குங்குமப்பூவை வீட்டிலே வச்சு வளர்க்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சி பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ அதோட ரிப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த மின்ட் ஆயில் பிஸ்னஸை கண்டிப்பாக எடுத்து பார்த்துருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ப. இந்த மென்தால் ஆயில் எந்தெந்த துறையிலெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். உணவு சார்ந்த துறையில் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த மென்தால் ஆயில் பயன்படுத்துகிறதே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் தான் 90% அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காஸ்மெட்டிக் ஐட்டத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த எசென்சியல் ஆயில் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த எசென்சியல் ஆயில் 90% வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்மெட்டிக் ஐட்டத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது இந்த ஷாம்பு, சென்ட்டு, பர்ஃப்யூமு, அப்புறம் சோப்பு, இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாமே ஆட் பண்ணுறது. என்ன ப்ராடக்ட்டு வாங்கி நீங்கள் பயன்படுத்தினாலும் அதில் நல்ல ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த எசென்சியல் ஆயில் தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவோட ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்டு, பர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்கு தான் அதிகமாக போகுது. அது இல்லாமல் இந்த பூவுக்கு பதிலாக நீங்கள் மூலிகைகளை வச்சு நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மருத்துவ உலகுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலோட தேவைகள் இருந்துகிட்டே இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்திங்கன்னா இன்னும் 12% கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த 3 மாதத்தில் 7% வரையும் அதிகரிச்சிருக்குது. அடுத்த 3 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 12% வரையும் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்குறாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.